அதில் முக்கியமான பிளேயர் விராட் கோலி. அவருக்கான T20 ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப ஷார்ட்டஸ்டான ஒரு கிரிக்கெட் ஃபார்மேட்டுங்கிறதுனால ஒத்தையா தனியாளா விராட் கோலி எவ்வளோ மேட்சஸில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? விராட் கோலியோட பெஸ்ட் டாப் 10 T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் பார்க்கலாமா? வணக்கம். என்னடா T20 வேர்ல்டு கப் முடிஞ்சு எவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போடணும்னு பார்க்குறீங்களா? வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். T20 இன்டர்நேஷ்னல்ஸில் இருந்து 2 இந்தியாவோட முக்கியமான லெஜண்ட் பிளேயர்ஸ் வந்து தங்களோட ரிட்டையர்மெண்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான பிளேயர் விராட் கோலி. அவருக்கான வீடியோ தான் இது. என்னடா ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை அப்படி இப்படின்னு சொம்ப தூக்கிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறத இப்போ கேளுங்க. டெஸ்ட் மேட்ச்லேயோ ஒன் டே மேட்ச்லேயோ ஒரு பிளேயர் ஹீரோயிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ண வைக்க முடியும். ஆனால் T20 ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப ஷார்ட்டஸ்டான ஒரு கிரிக்கெட் ஃபார்மேட்டுங்கிறதுனால ஒரு பிளேயர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணி ஒரு டீமை வெற்றி பெற வைக்கிறங்கிறது ரொம்ப கடினம். இப்போது நடந்த T20 ஃபைனலில் கூட பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங்னு 3 பேர் கூட்டு முயற்சினால தான் இந்த வேர்ல்டு கப்பு ஃபைனல்ஸை வின் பண்ணாங்க. ஆனால் ஒத்தையா தனியாளா விராட் கோலி எவ்வளோ மேட்சஸில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? விராட் கோலியோட பெஸ்ட் டாப் 10 T20 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல ஏசியா கப்பில் 2022ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் விராட் கோலி 61 பாலில் அன்பீட்டனாக 122 ரன்கள் எடுத்தது. ஒரு பிளேயரோட செஞ்சுரி பெர்ஃபார்மன்ஸே 10வது இடம்னா அவரோட மற்ற ஆட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்? செஞ்சுரிக்கு பேர் போன விராட் கோலி சுமார் 1021 நாட்களில் எந்த விதமான மேட்ச்லையும் செஞ்சுரி அடிக்காமல் தன்னுடைய 71வது இன்டர்நேஷ்னல் செஞ்சுரியாக இதை பதிவு செஞ்சார். 9வது இடத்துல 2021 இங்கிலாந்துக்கு எதிராக 52 பாலில் 80 ரன்கள் அடித்தது. சில ஆண்டுகளுக்கு பின்னாடி விராட் கோலி ஓப்பன் பண்ண இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் RCBயில் அவரை பெர்மனண்ட்டாக ஓப்பன் பண்ண வச்சு. 8வது இடத்துல 2016ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக 55 பாலில் அன்பீட்டனாக 90 ரன்கள் எடுத்தது. சுரேஷ் ரெய்னாவோட இவர் வச்சிருந்த 134 ரன்கள் பார்ட்னர்ஷிப் தான் மலைக்க வச்சது. 7வது இடத்துல 2019ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக விராட் கோலி பொழந்து கட்டின அன்பீட்டன் 29 பந்துகளில் 70 ரன்கள் எடுத்தது. தன்னோட குவிக்கஸ்ட் 50s 21 பாலில் 50 ரன்கள் எடுத்தார். ஸ்ட்ரைக் ரேட் இல்லைங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து 6வது இடத்துல 2019ஆவது வருஷம் அதே வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக 50 பால்களில் அன்பீட்டனாக மிரட்டி எடுத்த 94 ரன்கள். இந்த மேட்ச்சில் KL ராகுலோட மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணார். அன்னைக்கு நிலைமைக்கு அதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தது. 5வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மேட்ச்சில் 44 பாலில் அன்பீட்டனாக 72 ரன்கள் எடுத்தது. ரன் சேஸ்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு இந்த மேட்ச் ஒரு என்சைக்ளோபீடியா. 4வது இடத்துல 2012ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக விராட் கோலி 61 பாலில் அன்பீட்டனாக எடுத்த 78 ரன்கள். லோ ஸ்கோரிங் கேமாக இருந்த இந்த மேட்ச்சில் வீரேந்தர் சேவாக் கூட இவர் பில்ட் பண்ண 75 ரன்கள் பார்ட்னர்ஷிப் தான் அந்த ரன் சேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வச்சுது. டாப் 3க்கு போயிடலாமா? மிரட்டலாக இருக்கும் டாப் 3. 3வது பிளேஸில் 2016 மொஹாலி சம்பவம். ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியா ரன் சேஸில் 49க்கு 3ன்னு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. டார்கெட்டு 161 ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. அப்போது லாஸ்ட் 3 ஓவரில் 39 ரன்கள் தேவைப்பட்டது. அன்னைய ஸ்டாண்டர்டுக்கு அது ரொம்ப பெருசு. ஆனால் 51 பாலில் அன்பீட்டனாக 82 ரன்கள் அடித்து கிரிக்கெட் உலகத்தையே மிரள வச்சார் விராட் கோலி. அன்னைக்கு ஸ்டேஜுக்கு அந்த மேட்ச் தான் ஒரு பிளேயரோட பெஸ்ட் T20 இன்னிங்ஸாக இருந்தது. 2வது பிளேஸில் யாருமே மறக்க மாட்டோம், 2024 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகெயின்ஸ்டான ஒரு மேட்ச். என்னதான் மொஹாலியில் நடந்த சம்பவத்தை விட இது பெருசான்னு கேட்டிங்கன்னா இதோட எமோஷன் பெருசு. இதுதான் கிங் கோலியோட கடைசி T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு. இதுதான் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த ஒரு மேட்ச். என்னதான் குவிக்காக 50யை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ரைக் ரேட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், டீம் ஸ்கோரை ஏற்றிருக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு கடைசி 10 பாலில் விராட் கோலி எடுத்தது 26 ரன்கள்ங்கிறத ரிமைண்ட் பண்ணுறேன். என்னதான் பவுலிங்கில் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப்னு கலக்கியிருந்தாலும் பேட்டிங்கில் சாலிடாக நின்று கலக்கியிருந்த விராட் கோலி தான். அடுத்து நம்பர் 1 2022 அக்டோபர் 23 MCG கிரிக்கெட் கிரவுண்டு
92,000 ஆடியன்ஸ்னு எல் கிளாசிக்கோ பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்னு ப்ரெஷரோட பீக் அது. இந்தியாவோட டார்கெட் நம்ம வெறும் 160 தான். இருந்தாலும் 10 ஓவரில் வெறும் 35 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்து பரிதாப நிலையில் இருந்தது இந்திய அணி. கிட்டத்தட்ட மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். அப்போ ப்ரூவ் பண்ணார் விராட் கோலி தான் கிங்குன்னு. பாசிபிளே இல்லாத ஒரு ரன் சேஸை பாகிஸ்தான் கையிலிருந்து பிடுங்கி இந்தியாவை வெற்றி பெற வச்சார். கடைசி 18 பாலில் 48 ரன்கள் தேவைங்கிற சுச்சுவேஷனில் கூட பொறுமையாக விளையாண்டார் இந்த ஆக்ரோஷமான கிங். கடைசி 8 பாலில் 28 ரன்கள் தேவைன்னு இருக்கும்போது அவ்வளோதாண்டா மேட்ச் முடிஞ்சுன்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க, கோலியை தவிர. அடுத்த 2 பாலில் சம்பவம் பண்ணி மிரள வச்சுட்டாரு கிங் கோலி. அதுலேயும் ஹரிஸ் ராவுக்கு அகேன்ஸ்டாக 19வது ஓவரில் 5வது பாலில் அவர் அடித்த 6 த பெஸ்ட் T20 ஷாட்டுன்னு ஐசிசியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை பிளேயர்ஸ் வேணாலும் T20 இன்டர்நேஷ்னல்ஸில் வரட்டும், எவ்வளோ ரெக்கார்டு வேணால் படைக்கட்டும், ஆனால் கிங் இஸ் ஆல்வேஸ் கிங். வி மிஸ் யூ விராட். ஒன் டே அண்ட் டெஸ்ட் மேட்சுக்காக வெயிட்டிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.